இல்ல அப்புறம் இவங்கள சொல்றாங்க அவங்க என்ட்ரன்ஸ் வரும்போதே லைவ்ல வர்றாங்க டிவி எடுத்துட்டு. அவங்க அரகுர ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் இது பண்ணலை. அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சௌரியம். நாங்கள் என்னென்னு கேட்றது, அதை வச்சு கேட்டோன்னே அந்த அம்மா நான் லாயரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் லாயராக இருந்தால் என்ன கன்சியூமர் கோர்ட்டு இதை போட்டுங்க, இது வந்து பொது ஜனமாக வர்ற இடம். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணனும், என்ன பண்ணணும்? பூ மார்க்கெட் மலர்விழா நலசங்கத்தினுடைய செயலாளர் அன்சாரி. நேற்றைய தினம் நடந்த சம்பவம். அவங்க என்ட்ரன்ஸ் வரும்போதே லைவ்ல வர்றாங்க டிவி எடுத்துட்டு. அவங்க அரகுர ட்ரெஸ்ஸை பற்றி நாங்கள் இது பண்ணலை. அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய சௌரியம். எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஜட்ஜி வீட்டிலேருந்து வர்றாங்க பூவாங்க, டாக்டர் வீட்டிலேருந்து வர்றாங்க, வக்கீல் வீட்டிலேருந்து வர்றாங்க. அவங்களெல்லாம் சேர்ந்து இந்தம்மா அரகுர ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் அதை கண்காணிக்க அவசியம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் என்னென்னு கேட்றது, அதை வச்சு கேட்டோன்னே அந்த அம்மா நான் லாயரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் லாயராக இருந்தால் என்ன கன்சியூமர் கோர்ட்டு இதை போட்டுங்க, இது வந்து பொது ஜனமாக வர்ற இடம், பொதுமக்கள் வர்ற இடம். இதில் நல்லவங்களும் கெட்ட வர்றாங்க. நீங்கள் இப்படி வந்து இது முதல் கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், யூடியூப்பில் எடுத்து லைவில் கட் பண்ணுங்க. அதுதான் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். உடனே அந்த அம்மா வந்து எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிச்சு. உடனே பப்ளிக் தானுங்க, அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. வேறு வியாபாரிகளோ அசோசியேஷன் யாரும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் அந்த லைவில் வந்தது நாங்கள் அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் எத்தனை பூராமே நல்லவங்க தான் வர்றாங்க. வர்றவங்க யூடியூபரில் என்ன செய்கிறாங்க சொல்ல முடியல, அதுதான் நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோம். இதுதான், வேற என்ன சொல்லுங்க கேளுங்க. ஆடையை பற்றி பேச வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை, அந்த அம்மாவே உருவாக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்டது, நீங்கள் லைவில் கேமராவில் வர்றீங்க, இது பப்ளிக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் வர்றாங்க, நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி வரும்போது நாங்கள் என்ன கருதுறது? வியாபாரிக்கும் எங்களுக்கு வந்து கஸ்டமர் தான் தேவை. அந்த கஸ்டமர் தேவையில் வந்துட்டு அவங்க நல்ல ட்ரெஸ் போகிறாங்க, அதான் அதுக்கு தேவையான அவசியம் இல்லை. நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிட்டு வர்றது என்ன அர்த்தம்? இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு வழியா. அந்த அம்மா யாரோ ஜட்ஜாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், அவங்கள தனிப்பட்ட உடையில நாங்கள் விமர்சிக்க இல்லை. அந்த அம்மா வந்து ஏதோ லாப நோக்கத்தில் இதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. அவர் ஆக்சுவலாக கமிஷன் வியாபாரி. உப்பு சமருக்கு சட்டப்படி எப்பவுமே ஆக்சுவலாக பட்டில் மட்டும் இருப்பாப்புல. இப்போ நான் முதல்ல இப்படி தான் இருந்தேன். இப்போ வந்து பண்ணிட்டேன், என் வயசு போயிட்டேன். அவன் சின்ன பையன். அதுக்கப்புறம் அந்த அம்மா தாங்க இப்படிலாம் தூக்கி காட்டினாங்க. அதெல்லாம் நம்ம பப்ளிக் நாங்கள் விரும்பலை, அது விரும்பலாங்க. அந்த அம்மா வந்து ஓவர்டாக்காக பேசுனது தோழரேங்குது. தோழரேன்னா யார் வேணா என்ன மூலப்படுறதுன்னு தெரியும். தீக்கா கட்சின்னு வரவங்க தோழரேம்பாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியுங்களா? எங்களுக்கு இங்கே டாக்டர் வர டாக்டர் எங்கள் கஸ்டமரே ஜாஸ்தியமாக வக்கீலுக்கு சம்சாரம், டாக்டர் சம்சாரம் தான். இந்த குழு வச்சிருக்கனால 1/4 கிலோ 1/2 கிலோ வரவங்க தான். அவங்க பின்னாடி இப்படி கேமரா எடுத்து வந்து என்ன அர்த்தம்? அதை நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணுங்கள். எங்கே வேணால் நாங்கள் எங்கள் அசோசியேஷன் வந்து எங்களுக்கு 1500 வியாபாரி இருக்காங்க, எல்லாருமே உண்மை தான் சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் நாங்கள் ஆர்எஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 400 பேர் 500 கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க சொன்ன வார்த்தை உடை கலாச்சாரம் ஆகாது, நீங்கள் பேசக்கூடாது, அது நாங்கள் ரைட் இல்லைங்க. அந்த ரிப்போர்ட்டர் பேசுகிற ராங்கு எல்லா வியாபாரியும் தரைக்குருவாலையும் போடுங்க. அந்த ரிப்போர்ட்டருக்கு நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுறோம். வந்துங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரீல்ஸ் எடுக்கிறதா அவங்களோட நோக்கத்தில் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அது தெரியாது. ரீல்ஸ் எடுத்து இவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து பண்ணும்போது நிறைய வந்து டீசெண்டான லேடிஸில் நிறைய மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. நாங்கள் அந்த காரணத்தில் என்னென்னா வந்து மெல்ல முகஞ்சொலிக்கிறாங்க. சில பேர் முகஞ்சொலிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஏமா இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் யதார்த்தமாக. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி அவங்க உடனே மாற்றி எங்கள் ட்ரெஸ் போடுறது எப்படி குறை சொல்கிறான்னு மாற்றுறாங்க. அதை நாங்கள் வந்து அதை பூராமே நிறைய எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக இங்கே எடுத்த வீடியோ ஃபுல்லாகவே எதுவுமே போடலை. யாருமே வந்து தப்பாக பேசலை. அவங்கள வந்து யாராவது தரக்குறைவாவோ எதுவும் தப்பாவோ எதுவுமே பேசலை. அவங்க என்ன பேர் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க எங்களுக்கு. நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக நடந்துக்குங்கன்னு சொல்லி என்ன தப்பு, அதாவது அவர் ட்ரெஸ்ஸு வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுலையே உங்களுக்கு அதில் என்ன தப்புன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். வேற ஒன்றுமே தவறாகவும் கேட்டு தவறாவோ எந்த இதுவே நாங்கள் எதுவுமே பேசலை. நாங்கள் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கடையில் பிரச்சனை நடக்குதுன்னா வந்து என்ன ஏதுன்னு கேட்குறோம். ஒரு லேடிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஏங்க இந்த மாதிரி எங்கள் ட்ரெஸ் போடுறத பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் ட்ரெஸ் போடுறத பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் வந்து பப்ளிக் மார்க்கெட்டு, நாங்கள் வந்து எல்லோரும் டீசெண்டாக வரணும், நிறைய பேர் வர்றாங்க, தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பம்னா நீங்கள் போட்டு வாங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதையும் வந்து அவங்க வேற ஒரு யூடியூப்காரங்கிட்ட கொடுத்து அந்த பையன் தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமலாம் பேசுகிறாப்புல. அதாவது ஒரு வயசு வித்தியாசம் எல்லாம் இருக்குது. யூடியூப் கிடைக்குதுங்கிறதுக்கு வேண்டி, ஃபோன் கிடைக்குதுங்கிறதுக்கு வேண்டி நாய் பேய் நல்லா பேசுகிறாப்புல. அது என்ன வகையில் எங்களுக்கு அது பாதிக்காதா? நாங்கள் என்ன தப்பா? அதாவது நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்களே பாருங்கள், அதில் நாங்கள் பேசுகிறதுக்கு அவங்க எடிட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு ஃபுல் வீடியோ வாங்குங்க, ஃபுல் வீடியோ வாங்கி ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அவங்க வந்து இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஃபுல் வீடியோ போட சொல்லுங்கள். அவங்க முதல்ல உள்ள இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது, ரீல்ஸ் எடுத்தது எல்லாத்தையும் போட சொன்னாங்கன்னா என்னங்கிறது தெரியுமில்ல. இதுதான் சமாச்சாரங்க. நாங்கள் வந்து யாருக்கு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு பொதுவான வியாபாரிகள் தான். எங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது எங்களுக்கு நோக்கம். நாங்கள் வந்து கஸ்டமரு பொண்ணுங்களை நம்பி தான் எங்கள் வியாபாரமாக நடக்குது. எந்த பொண்ணுக்கு அநீதி வந்தாலும், இப்போ எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்தாலும் அது எங்களுக்கு அதுதான். பொண்ணுங்க பிள்ளைங்கிறது எல்லாம் ஒன்று தான். நாங்கள் வந்து தரைக்குறைவாவோ எந்த இதுவுமே பேசலை.